என் பேர் ஹலோ காய்ஸ், என் பேர் பவின். கிஷான், இவன் பேர் கிஷான். இவனை பஞ்சவர்ண பேயை பற்றி பண்ணியை பற்றி சொல்ல போகிறான் காய்ஸ். 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்தா உங்களுக்கு கதை ஃப்ரீயாகவே நாங்கள் உங்களுக்கு ஒரு புக் மேஜிக் புக்கு கொடுக்குறோம். ஆமாம் காய்ஸ், 250 ரூபா காய்ஸ். அந்த மேஜிக் புக் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் இல்லைன்னா அந்த ரிமோட் காரும் வச்சுருக்கோம். அந்த ரிமோட் காரை வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுக்க போகிறோம். ஏன்னா அந்த ரிமோட்டுக்கு சூப்பராக போகும். சூப்பரான காரு, மெனகமான காரு. அந்த காரை இன்னொன்று வீடியோக்குள்ளே தொடங்கலாம். பஞ்சவர்ண போடுறேன். ஹலோ காய்ஸ், நான் உங்கள் தேவா. இங்கே பாருங்கள், நம்ம வந்து இப்போ கதைக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், எப்போதுமே பஞ்சவர்ணனா என்னன்னு யோசிக்கிட்டே இருப்பீங்க. அந்த வயசுலேருந்து இந்த வயசுலேருந்து சின்ன பிள்ளைகளாம் என்ன அது பஞ்சவர்ணெல்லாம் போய் கும்பிட்றாங்கன்னு கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. அந்த பஞ்சவர்ணம் எப்படி ரெடி ஆகணும்னு எப்படி தெரியுமா? இந்த சாமி எப்படி ரெடி ஆகணும்னு உங்களுக்கு தெரியுமா? வாங்க போகலாம். இந்த பஞ்சவர்ணம் இது அதோட ஆத்தாவும் அதோட குட்டியும் அதோட ஆத்தாவும் நல்லா நடந்து போயிட்டுருக்கும்போது பாதியிலே அந்த ஆத்தா இறந்துச்சு. அது எங்கே இருந்ததுன்னா பார்வதி காலடியில் செத்துருச்சு. அதோட ஒரு குட்டி போட்டுட்டு அது செத்துருச்சு. அந்த குட்டியை வந்து பார்வதி தேவி அதை வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்குது. வளர்ந்து சிவன் அது வந்து நல்லா வளர்ந்து நல்லா செடி கொடிகளாக வேணும்னு சொல்லி சிவன் வச்சிருக்காருல தோட்டம். அந்த தோட்டத்துக்கு போய் எல்லா பில்லையும் சாப்பிட்டு முடிச்சிருச்சு. அதை சாப்பிட்டு முடித்தோடனே எல்லாமே சாப்பிட்டு முடிச்சோடனே சிவனுக்கு கோவம்பட்டு அவர் பூமிக்கே அனுப்பிச்சிட்டாரு. பார்வதி தேவி வந்து சப்பமாக கோவம்பட்டு என் குழந்தையை வெளியே தரலான்னு கேட்டாங்க. அப்போ வந்து என்ன தெரியுமா, அது என்னோட தோட்டத்தை அழிச்சிருச்சு, அதனால தான் நாங்கள் போட்டோன்னு பார்வதி தேவி சிவன் சொல்கிறாங்க. சிவன் சொன்னோடனே ஊருக்கு போய் அந்த அப்போ தான் பார்வதி தேவி ஒரு சவால் விடுறாங்க. நீ எப்போதுமே நீ சாமியாக தான் இருக்கணும், உன் பேர் பஞ்சவர்ண தேவின்னு சொல்லி அந்த குடும்பத்துக்கு சொல்கிறாங்க. ஒரு மாதிரியாக வந்து ஒரு ஊர் தலைவர் மாதிரி சொன்னோடனே அது சாமின்னு நினச்சிக்கிட்டு எல்லாமே சொன்னாங்க. சாமிக்கு டெய்லி பழம் செடி கொடி எல்லாமே எடுத்து வந்து கொடுத்தாங்க. ஆனால் நைட்டு ஒன்றுமே வரல. அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.